கடலோட அலை போலதான் கடகராசிக்காரங்களோட மனசுமே இருக்கும். சில நேரம் அமைதியா இருக்கும், பல நேரம் ஆர்ப்பரிப்போடு இருக்கும். ஆனாலும் பாருங்க, எந்தவித புயலையுமே தாங்கி கொள்ளக்கூடிய அளவுக்கு அசாத்தியமான துணிச்சல் இந்த கடகராசிக்காரன் கிட்ட அதிகமாகவே இருக்கு. உங்களோட மென்மையான குணத்தை பலவீனம் அப்படின்னு நினைக்கிறவங்க முன்னாடி சாதிச்சே காட்டணும் அப்படிங்கிறது தான் உங்களோட ஆகச்சிறந்த ஒரு பதிலடியா இருக்கும். பாருங்க, சூழ்நிலைகளை உங்களுக்கு தகுந்தவாறு நீங்க மாத்திக்கொள்ளக்கூடியவங்க. எந்த ஒரு இடத்துல நாம இருக்கோமோ அந்த சூழலுக்காக தன்னைத்தானே மாத்திக்கொள்ளக்கூடிய இயல்பு நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம். சூழ்நிலைகள் உங்களை பின்னுக்கு தள்ளினாலுமே உங்க விடாமுயற்சியோடு மீண்டும் எழுந்து வரக்கூடிய பீனிக்ஸ் பறவை போலதான் உங்களோட வாழ்க்கை அமையும். பாருங்க, மனதுல ஆழத்துல இருக்கும் பயத்தை தூக்கி மட்டும் எரிஞ்சிடுங்க. உங்களோட உள்ளுணர்வு எப்பொழுதுமே உங்களுக்கு சரியான பாதையை மட்டும்தான் காட்டும். அதை நம்பி துணிச்சலா முன்னேறுங்க. அன்பு காட்டுறதுல இந்த கடகராசிக்காரங்க நீங்க தாங்க ராஜா. உங்களோட லட்சியத்தை அடையிறதுல ஒரு சளைக்காத போர் வீரன் அப்படிங்கிறத இந்த உலகத்துக்கு கண்டிப்பா நிரூபிச்சு காட்டக்கூடிய அமைப்பு இந்த கடகராசிக்கு இருக்கும். இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு சூழல் வந்தாலுமே தன்னோட வாழ்க்கையில தான் கொண்ட லட்சியத்தை கைவிடாம தொடர்ந்து உழைச்சு முன்னேறணும் அப்படின்னு கவனமா இருப்பீங்க. உங்களுக்கு இந்த வாரத்தின் கிரக நிலை சூழல் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும் அந்த சூழலால உங்களுக்கு என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்பட போகுது அப்படிங்கிறதையும் இந்த பதிவுல இப்ப பார்க்க போறோம். அது என்னன்னா, இந்த வாரம் நீங்க நினைச்ச காரியம் அது போலவே நடக்குமா, பலமா என்ன அமையும், பலவீனமா என்ன அமையும், எப்படி கவனமா செயல்பட்டா நன்மைகள் நீங்க பெற முடியும் அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவுல சொல்லியிருக்கோம். ஸோ ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. நிச்சயமா இந்த பதிவு நீங்க பயன்பெறக்கூடிய வகையில் அமையும். எப்படின்னா, உங்களோட வாழ்க்கையில நீங்க வெற்றி நிலையை பெற என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்கோம். அதனாலதான் கடகராசிக்காரங்க நீங்க சந்திரனை ராசி அதிபதியா கொண்ட ஒரு ராசி. மேச ராசி வரிசையில 4வதா இருக்கு இந்த கடகம். இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவுமே உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களா பெரும்பாலும் இருக்கீங்க. அதே போல அன்பானவங்களாவும் இருப்பீங்க. எல்லோருக்குமே உங்களை பிடிக்கும். உங்களோட குணம் மற்றவங்க கிட்ட எளிதில் பழகி உணர்வுபூர்வமான பிணைப்பை ஏற்படுத்தி கொள்ளக்கூடியதா இருக்கும். அதுக்கு நண்பர்கள் கூட்டம் கடகராசிக்கு இருக்கும். உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா எல்லாருமே முதல்ல ஓடி வந்து நிற்பாங்க. ஏன்னா எப்பவுமே நீங்க அவங்களுக்காக ஓடி போய் நிற்பீங்க. எல்லோரும் மேலேயுமே அக்கறை காட்டுவீங்க. குடும்ப உறுப்பினர், நெருங்கிய நண்பர்கள் மீதெல்லாம் ரொம்பவுமே பாசம் கொண்டவங்களா இருப்பீங்க. ஏதாவது ஒரு காரியத்துல ஈடுபடுறதுக்கு முன்னாடி பாருங்க, அதை பத்தி சரியா யோசிச்சு ரொம்ப நேரம் யோசிச்சு கூட ஆனா நிதானமா சரியா செயல்படுவீங்க. சந்திரன் அதிபதியா இருக்கிறதுனால கடகராசிக்காரங்களுக்கு பாருங்க, இந்த பயணம் செல்றது, டூர் போறதுல ரொம்பவுமே பிடிக்கும். தன்னையும் சரி தன்னை சார்ந்தவங்களையும் சரி பாதுகாப்பா வச்சிருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. கடகராசி அப்படின்னு சொன்னா இந்த அன்பு, ஆளுமை இது எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு ராசியா இருக்கீங்க. உங்களுக்கான விஷயத்துல கவனமா இருப்பீங்க. எது சரின்னு தோணுதோ அதை யார் எப்பேற்பட்டவங்க சொன்னாலும் பின்வாங்காம செய்வீங்க. விடாமுயற்சி இருக்கும். உங்களை ஒருத்தங்க திட்டுறாங்கன்னா கூட திருப்பி நின்று பேசி சண்டை போடுறதுலாம் பிடிக்காது. செயல்லாம் உங்களுக்கான பதில சொல்வீங்க. அப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த வாரத்தின் சூழல் எப்படி இருக்கு, என்ன செஞ்சா நன்மைகளை பெறலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இந்த கடகராசி அப்படின்னு பார்க்கும்போது சந்திரன் அதிபதியா கொண்டவங்கன்னு சொல்லியிருக்கோம். நீங்க வெள்ளிக்கிழமையில சிவபெருமான் வழிபாடு செய்யறது அது அற்புதமான நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் இந்த வழிபாடு. அதுவும் நீங்க சிவபெருமான வழிபாடு செய்யும் பொழுது ஓம் நமசிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காம 17 முறை உச்சரித்து வழிபடுறது அது அற்புதமான நன்மையை ஏற்படுத்தும். இப்ப கூட உங்க ஆள் மனதுல ஒரு பிரார்த்தனை நினைச்சுட்டு சிவபெருமான மனசார நம்பி ஓம் நமசிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காம 3 முறை பதிவு பண்ணுங்க. உங்களோட வாழ்க்கையில ஏற்பட்ட பிரச்சனை தீரவும், உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில எல்லா வகையிலுமே நன்மை சேரவும் உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவன் கிட்ட பாருங்க நாங்க பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அதே போல இந்த மாதிரி நிறைய பிரார்த்தனை பரிகாரமும் செஞ்சிருக்கோம். எங்களோட வாழ்க்கையில இந்த ஒரு பிரச்சனை மட்டும் தீரவே இல்லை, முடிவே கிடைக்கல, ஒரே குழப்பமா இருக்கு, கஷ்டமா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கு கண்டிப்பா தீர்வு இருக்குங்க. ஒரு பிரச்சனைனா அதுக்கு ஒரு முடிவு இருக்கும். அந்த முடிவு உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, பிரச்சனை தீரக்கூடிய வழிமுறை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க, ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்க எங்க இருந்தாலும் சரிங்க, ஃபோன் பண்ணாலே போதும். ஃபோன் மூலியமா நீங்க கான்டாக்ட் பண்ணி ஜாதக அமைப்பை தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஜனனகால அமைப்பால கண்டிப்பா எல்லா பிரச்சனைக்குமே நிரந்தர தீர்வு பெற முடியும். அந்த அமைப்பு உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த நம்பரை கண்டிப்பா பயன்படுத்தி பாருங்க. உங்களோட வாழ்க்கையில எண்ணற்ற நன்மைகளை, அதுவும் நிலையான வெற்றி வாய்ப்பை பெற உங்க ஜனனகால அமைப்பு உங்களுக்கு சாதகமான வாய்ப்பை ஏற்படுத்தும். பிரச்சனைக்கான நிரந்தர தீர்வை நீங்க கண்டிப்பா இவங்க கிட்ட பேசி எடுக்க முடியும்.
கடக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்துல உங்களோட வேலை மேன்மையான பலனை தரக்கூடிய வகையில தான் இருக்கு. ஆனா பாருங்களும், சின்ன சின்ன இடத்துலையுமே நீங்க உங்களோட வேலையில கொஞ்சம் இலகுவான நிலையை கடைபிடிக்கிற மாதிரி இருக்கும். சில இடத்துல இணக்கம் நிறைஞ்சதா இருக்கும். கஷ்டமா இருக்கும் இந்த வேலை, எப்படின்னு செஞ்சிடலான்னு போவீங்க, அந்த வேலை ரொம்ப சுலபமா நடக்கும். இது சுலபமான வேலை தானே, ஈஸியா செஞ்சிடலாம் அப்படின்னு நினைப்பீங்க, அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இந்த மாதிரி சூழல் அப்படிங்கிறது மாறி மாறி உருவாகலாம். கவனமா முன்னெச்சரிக்கையா இருந்தா வரக்கூடிய பிரச்சனைகளை நீங்க ரொம்பவுமே சிம்பிளா கையாளலாம். உத்தியோக ரீதியா புதிய வாய்ப்பு கிடைக்க நிறையவே உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. எதிர்பார்த்த காரியம் ஒன்றும் இப்ப சூப்பரா சுலபமா நடக்கும். அது மனசுக்கு ஒரு ஆறுதலா இருக்கும். வியாபாரத்துல வெற்றி வாய்ப்பு கிடைக்கும், பண வரவு அதிகரிக்கும். தொழிலில் புதிய முதலீடுகள்ல தைரியமா இறங்கலாம். குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனை நீங்கி நல்ல ஒரு சந்தோஷம் உங்களுக்குள்ள அதிகரிக்குது. பிள்ளைங்களால மன நிம்மதியும் வருது. உத்தியோக ரீதியா அலுவலகத்துல அனுசரணையான சூழல் இப்போ உண்டாகுது. மேல் அதிகாரிகளின் ஆதரவு நல்ல ஒரு உற்சாகத்தை உங்களுக்கு தருது. வியாபாரத்துல எதிர்பாராத லாபம் கிடைச்சி நல்ல ஒரு பணவரவு உருவாகுது. புதிய முதலீடுகளை மட்டும் நீங்க கவனத்தை செலுத்தினா சிறப்பான உயர்வை கண்டிப்பா பெறக்கூடிய காலமா இது அமையும். புதிய முதலீடுகளை கவனம் செலுத்தினா வெற்றி வாய்ப்பு உண்டாக்கக்கூடிய நேரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. குடும்பத்துல இருந்து வந்த குழப்பங்களுமே நீங்குது. பிள்ளைங்களால பாருங்க கொஞ்சம் அலைச்சல் மட்டும் வரலாம். பெரியவங்களோட அன்பும் ஆதரவும் உங்களுக்கு ஒரு பக்கபலத்தை ஏற்படுத்துது அப்படின்னு கூட சொல்லலாம். குடும்பத்துக்காக பண வரவு அதிகரிக்கிறதுல இப்ப ஆர்வம் செலுத்த போறீங்க. கலைத்துறையில இருக்கிற நீங்க அரசாங்க உதவியோடு புதிய படைப்புகளை உருவாக்குவதற்கு தயாராக போறீங்க பாருங்க. புதிய முதலீடுகள்ல நன்மை இருக்கு, தைரியமா இறங்கலாம். சந்திரனோட இடப்பெயர்ச்சி கொஞ்சம் நன்மை தீமை ரெண்டையுமே கலந்த பலனை தரதுனாலதான் கவனமா இருங்க அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்றோம். குரு பகவான் 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. வேலை பார்க்குற இடத்துல சின்ன சின்ன பிரச்சனைகளை நீங்க திடீர்னு சந்திக்கிற மாதிரியான நிலை வரலாம். யாரை பத்தியும் யாருக்கிட்டையும் புறம் பேசாம இருக்கிறது நல்லது. உங்களுக்கான வேலையை நீங்களா செய்யறது நல்லது. மற்றவங்க கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. எந்த விஷயத்துல எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னா, புதிய முதலீடு செஞ்சா நல்லது, நல்ல ஒரு லாபம் வரும் அப்படின்னு சொன்னோம். ஆனாலும் புதிய முதலீடுகளை நீங்க திட்டமிட்டு செய்யணும், கவனமா செய்யணும். அவசரப்பட்டு தொழில் முறையில வாக்குறுதிகளை கொடுக்காதீங்க. இந்த 2 விஷயத்திலும் கவனமா இருக்கணும். யாருக்காகவும் ஜாமீன் கையெழுத்தும் போடாதீங்க. முதலீடுகளை திட்டமிட்டு செய்யணும், அவசர வாக்குறுதி கொடுக்க கூடாது, ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. இந்த 3 விஷயத்திலுமே கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் கண்டிப்பா இருக்கணும். அப்படி இருந்தா எல்லாமே நல்லதா நடக்கும். எல்லா நல்லதுமே உங்களுக்கு உண்டாகும். இந்த வாரம் கடகராசிக்காரங்க உங்களோட தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் இதோட எதிர்கால நன்மைக்காக உழைக்க போறீங்க. பண விஷயத்துல பக்குவமா நடந்துக்க பாருங்க. பெரியவங்களோட பேராதரவால நீங்க நினைச்ச விஷயத்த சிறப்பா சாதிக்கவும் முடியும். நீங்க தினம்தோறும் உங்க வீட்டு பூஜை அறையில தீபம் ஏற்றி மகாலட்சுமி தாயார மனசார வேண்டிக்கிட்டு உங்களோட பணிகளை தொடங்குங்க. நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் நீங்க எல்லா வகையிலுமே பெறலாம். கடக ராசிக்காரங்களுக்கு கடல் தாண்டும் யோகம், அதாவது வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்கு. அதாவது வேலை விஷயமாகவோ இல்லை படிப்பு விஷயமாவோ நீங்க வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு இப்ப உண்டாகும். அதுக்கான நடவடிக்கைகள்லாம் எடுங்க. படிக்கணும், வெளியூர் போய் வெளிநாடு போய் படிக்கணும், வெளிநாடு போய் வேலைக்கு போகணும் அப்படின்னா அதுக்கான முயற்சிகளை நீங்க இப்ப எடுக்கலாம். சாதகமான வாய்ப்பு பெறலாம். கடகராசிக்கு இதுவரை இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகளும் நீங்குது. சனியின் நிலையை பொறுத்து கடகராசிக்கு எதிரிகள் மறைவதற்கான வாய்ப்பு இருக்கு. அன்பு அதிகரிக்கும். வேலையில மாற்றம், புதிய முயற்சிகள் உங்களுக்கு நன்மை ஏற்படுத்தும். குடும்பத்திலையுமே நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழல் வரும். அதே போல திங்கட்கிழமை அன்னைக்கு சிவபெருமான் வழிபாடுமே நல்லது. அதே போல பௌர்ணமி தினத்துல சந்திர வழிபாடு செய்யறது அது அற்புதமான நன்மையை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கும். இந்த ஒரு விஷயம் கேட்கறதுக்கு சின்ன விஷயம் போல இருக்கும், ஆனா இது நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் அதிகரிக்கக்கூடியதா இருக்கிறதுனால இந்த ஒரு வழிபாடெல்லாம் நீங்க மாதம் மாதம் வரக்கூடிய பௌர்ணமியில செய்யறது சிறப்பு. சாதகமான அமைப்பு இருக்குது. ராசியில குரு சேர்க்கை இருக்கிறதுனால கொடுக்கல் வாங்கலையுமே இருந்த பிரச்சனை தீரும். கொடுக்கல் வாங்கல் சீராக மாறும். அழகு ஆடம்பர பொருள் சேர்க்கை உண்டாகுது. உணவு தொழில் புரியறவங்களுக்குலாம் நன்மைகள், கூடுதல் லாபம் வரும். இழந்த பதவி கைவந்து சேரும். புதிய பதவியால மதிப்பும் கௌரவமும் அதிகரிக்கும். உத்தியோகத்துல உயர் அதிகாரிகளால் ஏற்பட்ட இன்னல் தீருது. வரவு வந்தாலுமே செலவு கொஞ்சம் அது கேட்டது போல இருக்கும். அதே போல சொத்து சேர்க்கை சிறப்பா இருக்கு. குடும்ப நலனுக்காக நீங்க திடீர் ஆன்மீக சுற்றுலா செல்ற மாதிரி கூட வாய்ப்பு உண்டாகுது. இந்த வாரம் ஏற்பட்டிருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது, இந்த புனர்பூசம், பூசம், ஆயில நட்சத்திரக்காரங்களுக்கு கிரக நிலையில தனவாக்கு ஸ்தானத்திலே ஏதுக்கிறாரு. அஷ்டம ஸ்தானத்துல ராகுவும், பாக்கிய ஸ்தானத்துல சந்திரனும் சனியும், தொழில் ஸ்தானத்துல சூரியன் செவ்வாயும், லாபஸ்தானத்துல புதன் சுக்கிரனும், ஐன சைன போக ஸ்தானத்துல குரு அமைஞ்சிருக்காங்க. இந்த வாரம் ராசி செவ்வாய் பார்க்கறதுனால பெரும்பாலும் உங்களுக்கான எதிர்ப்புகள் நீங்குது.
தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டி குறையுது. உங்களோட பொருளாதார வலிமை அதிகரிக்கிறது. அதே வேளையில பொருட்களின் மீது மட்டும் நீங்க கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கலாம். பொருட்களை மற்றவங்களுக்கு இரவல் தரும் பொழுது கவனமா இருங்க. வாழ்க்கையில பொண்ணான வாய்ப்பு தேடி வரக்கூடிய வாய்ப்புகளை சரியா பயன்படுத்தினா நல்ல ஒரு உயர்வு, முன்னேற்றம் இது எல்லாமே பெறலாம். அதே வேளையில தெய்வ அனுகூலத்தோடு உங்களுக்கான காரியங்களை பாருங்க சிறப்பா செஞ்சு முடிச்சு சாதனை புரிவீங்க. உடன் வேலை செய்யறவங்களோட ஆதரவு உங்களுக்கு நன்மை ஏற்படுத்தும். குடும்பத்துல சுப நிகழ்ச்சி தங்கு இல்லாம நல்லபடியா நடக்கும். தேவைகள் பூர்த்தியாகும். கணவன் மனைவியிடையே அன்பு நீடிக்குது. வீட்டுல சின்ன சின்ன வாக்குவாதம் தலை தூக்கலாம். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போறது நிலைமையை சமாளிக்க உதவியா இருக்கும். உத்தியோகம் பார்க்கறவங்களுமே வேலைக்குழு அதிகரிக்கும். ஆனாலும் நன்மையும் நல்ல ஒரு உயர்வும் இறுதியில உங்களை வந்து சேரும்.